ஷைத்தான் மற்றும் கெட்ட ஜின்களின் தீங்கிலிருந்து விடுபட இந்த சூறாவை ஓத வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஷைத்தான் இருந்தால் அந்த ஷைத்தான் வீட்டிலிருந்து ஓடுவதற்கு இந்த அத்தியாயம் நமக்கு உதவியாக இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹமத் மற்றும் முஸ்லிம் ஆகிய நபிமொழி தொகுப்பிலே கீழ்காண்ட எண்களின் ஹதீஸாகவும் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் வாயிலாக இடம்பெறுகின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதல் நடைபெறாத சவக்குழி மண்ணறையாக ஆக்கிவிடாதீர்கள். அல் பஹரா என்னும் 2வது அத்தியாயம் ஓதப்படும் வீட்டிலே ஷைத்தான் நுழைவதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நம் வீட்டில் இந்த அத்தியாயத்தை ஓதி ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே அருளை பெறுவோம்.